நீதியரசர் அவர்களுடைய வருகை இந்த விழாவுக்கு எவ்வளவு மாண்பு சேர்த்திருக்கிறது என்பதை அவருடைய அந்த ரத்தின சுருக்கமான உரையிலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மதுரையிலிருந்து இவர் வந்து சிறப்பித்தது மதுரை தமிழ்ச்சங்கமே வந்தது போல் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. அவளுக்கு என்னுடைய நன்றி. பல பேர் என்னிடம் கேட்டார்கள், இந்த புத்தகத்தில் கேபிஆர் அவர்களை பற்றி நீங்கள் எழுதியிருக்க வேண்டுமே என்று கேட்டார்கள். நான் எழுதாததற்கு ஒரு காரணம், அவரை பற்றி ஒரு தனி புத்தகம் எழுதுகிற திட்டத்தில் இருக்கிறேன். ஒரு அத்தியாயத்தோடு நிறுத்த விரும்பவில்லை என்பதால் அதற்கான வேலைகளில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். அப்ப கிருஷ்ணன் சாரை பற்றி மட்டும் ஏன் ஒரு அத்தியாயம் எழுதிங்கன்னு சில பேர் கேட்கலாம். பாலகுமாரன்ல இருந்து பல பேர் அவர்கிட்ட முரண்டு பிடிச்சு பார்த்தாங்க. அவர் தன்னுடைய வரலாறு எழுதுறதுக்கு அவர் ஒத்துக்கவே இல்லை. அவர் என்ன சொல்லுவாருன்னா, பேசிட்டே இருப்போம், சார் உங்களோட பயோகிராஃபி எழுதணும், தமிழ்ல தானே பேசுறீங்க, திடீர்னு ஜெர்மன்ல எல்லாம் பேசுறீங்களே அப்படிம்பாரு அவரு. அதனால் அது பெரிய போராட்டமாக தொடர்கிறது. இந்த நூலில் வணக்கத்துக்குரிய பாலரிஷி அவர்களும் பழகி பார்த்தல் இவர்கள் என்கிற பட்டியலிலே அவர்களும் இருக்கிறார்கள். பாரதி பாஸ்கர் அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் எனக்கு இரண்டு வித மகிழ்ச்சி. ஒன்று ஒரு 35 ஆண்டுகளாக அவங்களை ரொம்ப நல்லா தெரியும். நான் யூஜி படிக்கிற போது அவங்க MBA படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போலேருந்து பழக்கம் நினைக்கிறேன். அது ஒரு காரணம், அந்த நட்பு ஒரு காரணம். இரண்டாவது, இந்த நூலில் பேசப்பட்டிருக்கிற தமிழ் ஆளுமைகள் அனைவரோடும் என்னைப் போலவே நெருங்கி பழகியவர் பாரதி பாஸ்கர் அவர்கள் என்கிற பொருத்தத்தின் காரணமாகவும் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதை நடராஜன் அவர்கள் சாத்தியமாக்கி இருக்கிறார்கள். இந்த விழாவை நன்னெறி கழகத்தின் சார்பில் நடத்த வேண்டும் என்று நடராஜன் அவர்கள் என்னிடம் சொன்னபோது நான் ஒப்புக்கொண்டமைக்கு, அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டமைக்கு முக்கிய காரணம், இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற இலக்கியவாணர்களில் 195% பேர் நன்னெறி கழகத்தோடு தொடர்பில் இருப்பவர்கள். அந்த காலத்திலிருந்து நாங்களெல்லாம் பெரும்பாலான நம்பி வைத்தியலிங்கம் அவர்களை கொண்டாடுவோம். வைத்தியலிங்கம் அவர்களுடைய குருநாதர் பன்னிசை செல்வர் குடந்தை சுந்தரேசனார் நன்னெறி கழகத்தில் பேசியிருக்கிறார். அவ்வளவு பாரம்பரியமான நன்னெறி கழகத்தின் சார்பில் இந்த விழா நடப்பது இந்த நூலுக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரம். இதற்கு முழுமுதல் காரணமாக இருந்த அன்பு சகோதரர் டைனமிக் நடராஜன் அவர்களுக்கும், நன்னெறி கழக தலைவர் பத்மநாபன் அவர்களுக்கும், செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், நிர்வாகக் குழுவிற்கும் என் நன்றியறிதலை புலப்படுத்திக் கொள்கிறேன். அறிவுலகவாதிகளின் அட்சய பாத்திரமாகிய விஜயா பதிப்பகம் இந்த நூலினை வெளியிட்டிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்வை தருகிறது. அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இப்போ இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, காலங்காலமாகவே நம்முடைய மரபில், அது தொழில்துறையாகட்டும், இலக்கியத்துறையாகட்டும், ஞான மார்க்கமாகட்டும், நம்மிலும் மூத்த பெரியவர்களை அருகிருந்து பார்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்வது என்று ஒரு மரபு இருக்கிறது. அவர்கள் போதிப்பது, நாம் கேட்பது என்பது இரண்டாவது. த வெரி பிரசன்ஸ் ஆஃப் தோஸ் பீயிங்ஸ், அவர்கள் பக்கத்தில் இருப்பதன் மூலம் நாம் கற்றுக்கொள்வது, அவர்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்வது, அந்த இன்ஸ்பிரேஷன் தான் அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்கும். நாங்கள் மணிமேல்நிலைப் பள்ளியில் படித்த போது அங்கேதான் சிலப்பதிகார விழா நடக்கும், அங்கேதான் கம்பன் விழா நடக்கும், பல இலக்கிய விழாக்கள் அங்கே நடக்கும். நாங்கள் எல்லாம் அங்கே தொண்டர்களாக, வாலண்டியர்ஸாக போய், இந்த பேச்சாளர்கள் வந்து அவங்க பெட்டியை தூக்கிட்டு போய் அவங்களுக்கு வேண்டிய டிஃபன் காஃபி எல்லாம் கொடுத்து அவங்க கூடவே இருந்து, அவங்க ஓய்வா இருக்கிற நேரத்தில் சில சந்தேகங்களை கேட்டு, அப்படி அந்த துறையிலே ஈடுபட்டவர்கள். பொதுவா ஒரு மனிதருக்கு 2 விதமான ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. ஒன்னு அஸ்கிரைப் ஸ்டேட்டஸ், இன்னொன்னு அச்சீவ்ட் ஸ்டேட்டஸ் அப்படிம்பாங்க. அஸ்கிரைப் ஸ்டேட்டஸ்ங்கிறது வழி வழியா வர்றது. எனக்கு ஒரு வேடிக்கையான பின்புலம் என்னன்னா, இப்ப என்னுடைய பாட்டனார் புலவர் அல்ல, அவர் புரவலர், பல புலவர்களை ஆதரித்தவர். இது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இலக்கியத்துறைக்கு வர்ற போது இது இன்னாருடைய பேரன் அப்படிங்கிற முத்திரை தானாவே அது முதுகுல வந்தது. இது பாத்தீங்கன்னா பல அத்தியாயங்கள் அதை பார்ப்பீங்க. அது ஒரு விஷயம் வந்துட்டே இருந்த போது நான் பார்த்த ஆளுமைகள் எவ்வளவு பெரிய ஆட்கள், அவங்க எவ்வளவு இயல்பா. இப்ப நீங்க ஒரு புத்தகத்தில் படிக்கிறீங்க, நான் போய் ஆசாஞாயிட்ட ஒரு சந்தேகம் கேட்டேன், அவர் பதில் சொன்னாருங்கிறது ஒரு வாசகமா படிச்சிடலாம். ஆனா அப்பேற்பட்ட ஒரு இமயமலைய ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பக்கத்துல போய் ஒரு கேள்வி கேட்பதும், அவர் காது கொடுத்து கேட்பதும், தோளில் கை வைத்து பதில் சொல்வதும், அந்த அணுகுமுறை இருக்கிறதே, அது ஏற்படுத்துகிற தாக்கம் அந்த தகவலை விட பெரிது.
துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு இளைய தலைமுறையில் இருக்கிற நிறைய பேச்சாளருக்கு பல பேர் அதே பாணியில் வர்றாங்க. பல இளைஞர்களுக்கு அதற்கான நேரம் இருப்பதில்லை, சூழல் இருப்பதில்லை, முக்கியமா மனம் இருப்பதில்லை. இப்போ முன்னாலாம் இலக்கிய விழாக்கள்னு பொட்டி எடுத்துட்டு போனோம்னா 3 நாள் 4 நாள் ஒரே கூடத்தில் எல்லா பேச்சாளர் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் ஒன்னா இருந்து அந்த கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாங்கிற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் பேச்சாளர்கள் சில பேர் புதுசா வர பேச்சாளர்கள் சில பேர் அவங்க ஊருக்கு எந்த பேச்சாளர் வந்தாலும் அவங்களுக்கு தெரியறது இல்லை. அவங்க பேசுற கூட்டத்துக்கு அவங்க பேசுற 10 நிமிஷம் தான் போறாங்க. மேடைக்கு போறது போன் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது, பேசுறது, இறங்கி போயிடுறது. அந்த உறவு பாலத்தை உருவாக்கி கொண்டால் பெரியவங்களை அணுகி விஷயங்களை கேட்டால் என்னை போன்ற சாதாரண மனிதன் கூட பொருட்படுத்தத்தக்க ஒரு ஆளாக வர முடியும் என்பதைத்தான் இந்த புத்தகம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் எழுதிய எனக்கு எந்த பெருமையும் இல்லை. எழுதப்பட்டவர்களுக்குத்தான் எல்லா பெருமைகளும். இதில் இன்னும் எழுதப்படாதவர்கள் என்று நிறைய இருக்கிறார்கள். அது இன்னொரு பக்கம். சில பேர் சில சந்திப்புகளோட போயிருங்க. இப்போ ஐயா சாலமன் பாப்பே அவங்களுக்குலாம் நான் அந்த புத்தகத்தில் அவங்க வரல. என்ன 9ஆம் கிளாஸ்ல இருந்து அவருக்கு தெரியும். என்னன்னா அவர் கூட ரொம்ப நாளா பழக்கம் உண்டு, சம்பவங்கள் கம்மி. அதுக்கு யார் காரணம்னா அவர் தான் காரணம். அவர் என்ன பண்ணுவாரு, சின்ன பசங்களை பார்த்தா அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாரு. நாங்க சின்ன பசங்களா உட்காந்துருப்போம், அவர் மேடையில பேச்சாளராக உட்காந்துருப்பார், ஒரு பாதியில் எழுந்து உள்ள வருவார். அவருக்கு அப்ப பொடி போடுற பழக்கம் உண்டு. எங்களையெல்லாம் பார்த்துட்டு நானும் உங்களை மாதிரி பொடி பையன் அப்படின்ட்டே வருவார். உட்காந்துட்டு என்கிட்ட எப்படி போகுது மீட்டிங் அப்படிம்பாரு. எங்க கூட ஒரு பையன் இருப்பான், ஸ்ரீதர்னு பேர். அவன் பேச்சாளர் காமிச்சு அறுக்கிறாங்க அப்படிம்பான். இவரு அவங்க அறுக்கிறாங்களா, நான் வெட்ட போறேன் அப்படிம்பாரு. இப்படி விளையாட்டா அவர் எங்க வயசுக்கு தகுந்த மாதிரி இறங்கி வந்து அந்த மாதிரியான நினைவுகள் நிறைய இருக்கு. இன்னும் சில அறிஞர்கள்லாம் இருக்காங்க, அவங்க கூட பழகுது. சிலதான் புத்தகத்தை எழுத முடியாத சிலதெல்லாம் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் நாம் பார்த்த சின்ன சின்ன சம்பவங்கள் தான் நம்ம உருவாக்குச்சு. இப்ப கவியரங்குகள்ல கல்விக்கடல் கம்பராமன் ஒரு பெரிய அறிஞர், அவங்க சுகியெல்லாம் ரொம்ப வேண்டியவர், சிங்கம், அவர் தலைமையில் ஒரு தடவை ஒரு கவியரங்கம். பொதுவாக நான் கவிதை எழுதுறப்ப மேடைக்கு கவிதை பாடுற போது இந்த கடைசி 2 வரிகள் அந்த எதுகை கடை எதுகை போட்டு எழுதுவேன். ஒளிர்ந்தான் பொலிந்தான் நிமிர்ந்தான் எழுந்தான் இப்படி வரும். அப்படின்னு ஒரு மேடையில் கவிதை பாடுறேன். பாடி உட்கார்ந்ததும் கம்பராமன் தலைமை கவியரங்க தலைவர் அவர் சொல்றார், பின்னெதுகை முன்னெதுகை இரண்டும் இவர் பேரன்பு கவிதையிலே விளங்கும் அப்படின்னார். இந்த விளங்கும் அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஆசீர்வாதம் தான் விளங்க வைத்திருக்கிறது அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி அரங்க சீனிவாசன் காந்தி காவியம் எழுதியவர். அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்கள் கடைசியில் என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, சிலம்பொலி செல்லப்பனை கூப்பிட்டு 10 நாள் காந்தி காவியம் பேச சொல்லுங்க அப்படின்னு. அவ்வளவு பெரிய ஆளு அரங்க சீனிவாசன். அவர் ஒரு கவியரங்கத்துக்கு தலைவர். அவரு 5 பேர் கவிதை பாடுறோம், அவர் தலைவர். அவர் ஆரம்பிக்கிறார், அரங்கிலே கவிஞர் ஐவர் என்னுடன் சேர்த்து அறுவர் உம்மை எழுவராக்காமல் இருப்பராக்குவர் அப்படிங்கிறார். அந்த ஸ்பான்டனிட்டி எல்லாம் இப்பெல்லாம் தேடினால் கூட கிடைக்காது. அவ்வளவு பெரிய ஆட்கள் கோலோச்சிய தமிழ் மேடைகளில் உருவானவர்கள், இளம் தலைமுறையினர். இன்றைக்கும் அவர்களை பற்றிய நன்றியறிதலோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் சத்யசீலன் அவர்கள் நான் முதல்ல பார்த்து 9ஆம் கிளாஸ்ல பார்த்து வந்தா இவர் மாதிரி ஒரு பேச்சாளராக வரணும் அப்படின்னு எனக்கு முதல் இன்ஸ்பிரேஷன் அவர் தான். அவரோடு இப்போ அவங்களாம் 100வது புத்தகம்னு சொன்னப்போ எனக்கு அவர் ஞாபகம் தான் வந்துச்சு. அவர்கிட்ட எப்போ போன்ல பேசினாலும், போன் வைக்கிறதுக்கு முன்னால, எப்போ உங்க 100வது புத்தகத்தை வெளியிட போறீங்க, அதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படிம்பாரு. நான் சொன்னேன், ஐயா நீங்க ரொம்ப நாள் இருக்கணுங்கிறதுனால தான் நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படிம்பேன். அது இந்த உரையாடல் எல்லா போன்லயும் டிஃபால்ட்டா கடைசி க்ளோசிங் சென்டென்ஸ் இப்படிதான் இருக்கும். அப்பேற்பட்டவர்களெல்லாம் உலவிய தமிழ் மேடைகள். கவிஞர் சிற்பியர்களை பற்றி இதில் குறிப்பிட்டிருக்கிறேன். சுகியர்களுடைய தந்தையாரை பற்றி அதில் எழுதியிருக்கிறேன். அதில் அவர் எனக்கு என்ன ஒரு போஸ்ட் கார்டை பற்றி எங்களுக்குள்ள ஒரு உரையாடல் போச்சு சமீபத்தில். அவர் அன்பு தம்பி முத்தையாவுக்குன்னு எழுதியிருப்பார் இவங்க அப்பா. அதை சாருக்கு அனுப்பினப்போ அதை எனக்கு அனுப்பி அன்பு தம்பின்னு எழுதியிருக்கிறார், இது அவருடைய இளமையை காட்டுகிறதா உங்கள் முதுமையை காட்டுகிறதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஒரு பதில் சொன்னேன், அது உண்மையை எடுத்துக்கிட்டா நான் உங்களுக்கு சித்தப்பா முறை அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன்.
நான் அந்த உறவு முறையை வச்சுக்கிட்டேன்னா எனக்கு பல வசதிகள் உண்டு. அதை நான் அப்புறம் சொல்றேன். நினைச்சதெல்லாம் சொல்லலாம். அதனால அதை நான் பின்னால யூஸ் பண்ணிக்குவேன். அந்த உரிமையை பின்னால யூஸ் பண்ணிக்குவேன். அதனால இந்த புத்தகம் என்பது என்னை பொறுத்தவரை எந்த துறையிலாவது, இலக்கியம் அல்ல, எந்த துறையிலாவது வளர வேண்டும் என்று உங்கள் வீட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு பெரியவர்களுடைய எப்படி அணுகி வழிகாட்ட வேண்டும் நீங்க சொல்லிக் கொடுக்க விரும்பினால் இந்த புத்தகத்தை தயவு செய்து அவர்கள் கைகளிலே கொடுங்கள். அது மிக நிச்சயமாக அந்த தாக்கத்தை அவர்களுக்கு இறையருளால் ஏற்படுத்தும். என்னுடைய எழுத்தால் ஏற்படுத்துகிறதோ இல்லையோ இறையருளால் ஏற்படுத்தும். இது ஏற்புரையும் பெருசா சொல்றதுக்கு வேற இன்னும் இல்லை. இது ஒரு அறிவிப்பு மட்டும் நான் தர விரும்புகிறேன். என்னுடைய அடுத்த புத்தகம் 76வது புத்தகம். அது இன்னும் ஓரிரு மாதங்களில் வெளிவர இருக்கிறது. இஸ்கான் நிறுவனர் ஸ்ரீல பிரபுபாதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு நாவல் வடிவத்தில் எழுதுமாறு இஸ்கான் இயக்கம் கேட்டுக்கொண்டதால் அதை எழுதி கொடுத்திருக்கிறேன். அதை விகடன் பிரசுரம் வெளியிடுவதாக இப்பொழுது முடிவாகி இருக்கிறது. அது அந்த அச்சுப்பணியும் தொடங்கி இருக்கிறது. அந்த விழாவுக்கும் ஏன்னா இப்ப எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இப்போ இவ்வளவு பேர் இந்த கோடை காலத்துல விழாவுக்கு வர்றது பெருசு கிடையாது. ஒரு இன்விடேஷனை பார்த்து இந்த விழாவுக்கு போகணும்னு நினைச்சாலே அது பெரிய தியாகம். இப்போ வர்றது அதை விட பெரிய தியாகம். அந்த எண்ணம் வர்றதே ஒரு பெரிய தியாகம். அப்படி இருக்கிற போது இந்த அரங்கம் நிறைந்து கூடுதல் இருக்கைகள் போடுகிற விதமாக அன்பர் பெருமக்கள், கோவை மக்கள் இந்த ஆரம்ப காலத்திலிருந்து என்னை எழுத்துத்துறையில் பேச்சுத்துறையில் நான் வளர்வதற்கு கோவை ஒரு முக்கியமான காரணம். இது கொடுத்திருக்கிற அடித்தளம் அத்தகையது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 35-40 வருஷம் முன்னால நான் பேச்சுத்துறைக்கு வந்தபோது சுகிசிவம் அவர்கள் என்கிட்ட ஒரு என்ன சொல்றது, அது ஒரு காஷனிங் மாதிரி ஒன்று சொன்னார். எழுத்து பேச்சு ரெண்டிலும் ஜெயிக்கிறது கஷ்டம். ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுங்க, ஒன்னு எழுத்தாளரா வாங்க இல்ல பேச்சாளரா வாங்க அப்படின்னு ஒரு யோசனை சொன்னார்கள். ஆனால் என்னால் 2 துறைகளிலும் இறங்குவது என்னுடைய ஆசையை பற்றி அறையில் உற்றேன். ஒரு ஆர்வத்தால நான் அதை முயற்சி செய்தேன். அது வெற்றி பெறுவதற்கு இந்த மக்கள் கொடுத்த ஒத்துழைப்பும் ஆதரவும் தான் மிக முக்கியமான காரணம் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியறிதலோடு நினைத்து பார்க்கிறேன். ஏன்னா நான் 20-25 வருஷம் முன்னால பேசின கூட்டத்தில் உட்கார்ந்து கேட்டவங்களெல்லாம் இன்னும் நான் பார்க்கிறேன், நிகழ்ச்சிகளில் பார்க்கிறேன். அவங்க அந்த அளவுக்கு ரிசப்டிவ், ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி நம்முடைய மதிப்பிற்குரிய கேபிஆர் அவர்கள், திரு கிருஷ்ணன் அவர்கள், மாரியப்பன் அவர்கள், இவங்கெல்லாம் நான் என்ன இலக்கிய முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு முதல் துணையாக முன்னே வரக்கூடியவர்கள். அப்படி நிறைய புரவலர்கள் இங்கே எனக்கு ஒரு தோன்றும் துணையாக இருக்கிறார்கள். தோன்றா துணையான வாசகர்கள் இருந்தாலும் தோன்றும் துணையாக பல புரவலர்கள் இருக்கிறார்கள். இவர் சென்னையிலே தான் இருப்பீங்களா, வெளியூர் போவீங்களான்னு இவர்கிட்ட கேட்டாங்களாம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கிட்ட. அவர் இப்ப ரெகுலரா பொன்னுசாமி ஹோட்டல்ல சாப்பிடுவாராம். அப்ப அவர் சொன்னாராம், பொன்னுசாமி சோறு இருக்க, புழலேறி நீர் இருக்க, போக வர கார் இருக்க, தங்கமே தங்கம், நான் போவேனோ சென்னையை விட்டு தங்கமே தங்கம் அப்படின்னு பட்டுக்கோட்டையார் சொன்னாராம். 92-93 நான் சென்னைக்கு போவதாக எனக்கு ஒரு ஏற்பாடு வந்தது. ஆனால் நான் போவேனோ கோவையை விட்டு தங்கமே தங்கம்னு மறுபடியும் 2 வருஷத்துல கோயம்புத்தூருக்கே திரும்ப வந்துட்டேன். இந்த ஊர் என்னை அப்படி பேணி வளர்த்திருக்கிறது. எனவே இந்த மண்ணுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வணக்கங்களை சொல்லி வந்திருந்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி இடம் சார்கிறேன். வணக்கம்.